பிரைஸ் இன்றைய வேதம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து திரும்பவும் உன்னை தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று. இங்கே யாக்கோபுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பண்ண உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தும்படியாக கூட அவன் சொப்பனத்துல பேசுகிறதான அந்த வார்த்தையை நம்மளால வாசிக்கும். ஏனென்று சொன்னால் யாக்கோபு இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையை அவர் தந்தார். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. கடந்த காலத்தை பார்த்தோன்னா அதுலயும் நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்துல என்ன நடக்குன்றதான ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கடந்து போகும்போது கர்த்தர் அவரை பலப்படுத்தும்படியான அந்த வார்த்தை கொடுக்கிறார். ஏசாவுக்கு பயந்து தாயினுடைய ஆலோசனைப்படி அவர் கடந்து போகிறத நம்ம வாசிக்க முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம வாசிச்சு பார்த்துன்னு இருந்துச்சு. அவன் தாயின் கருவில் உருவாகும் போதே அவனுக்கு போராட்டம். தீர்க்கதரிசி இப்படியா சொல்றான், அவன் தாயின் கருவில அவனுக்குள்ள போராட்டம். அது மாத்திரம் இல்ல, அவன் சகோதரரிடத்துல அவனுக்கு ஒரு போராட்டம். அவன் கடந்து போன அவன் மாமனார் இடத்துல அவனுக்கு போராட்டம். எல்லாம் போராட்டத்திலும் எல்லாம் நம்பிக்கற்ற சூழ்நிலை. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் அவன் வாழ்க்கையில மாறவே. அவன் தேசத்திற்கு திரும்பி வரப்படும் போது இரு பரிவாளங்களோட கடந்து வந்தான் என்று சொல்லி சொல்லுங்க. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்ம கூட இருக்கு, நம்மளை பாதுகாப்பு, நம்முடைய ஆசீர்வாதத்தோடு நம்மளை வாழ செய்வார். அது மாத்திரம் இல்ல, கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லுங்க. இவருக்கு மாத்திரமல்ல, நீங்க நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லப்படுகிறது, அவர் முடித்து தீர்வு மட்டும் அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி. அந்த நாட்களிலுமாய் கூட இந்த வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையில கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தின் மீது நம்ம விசுவாசத்தை நம்பிக்கையோடு இருக்கப்படும் போது அது செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை விட்டு விலக போவது. இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நம்மை நடத்துவாரால். ஆமென்.